அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி சுதாகர். எந்த ஒரு இன்டர்வியூ தொடர்பாக நம்ம ஒரு டெலிஃபோன் கால் பேசுகிறாலோ அல்லது எந்த ஒரு வேலை தொடர்பாக நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலோ அங்கே அடிக்கடி நம்ம காதில் கேட்கக்கூடிய ஒரு உரையாடல் என்ன அப்படின்னா, உன்னுடைய ரெஸ்யூம் கொடுப்பா பார்க்கலாம், உன்னுடைய சிவியை எனக்கு மெயில் பண்ணி வை, உன்னுடைய பயோடேட்டா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. இந்த மாதிரியான உரையாடல்களை தான் நம்ம காதில் அடிக்கடி கேட்டிருப்போம். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கான ஒரு ரெஸ்யூமை யாருடைய உதவியுமே இல்லாமல் எந்த ஒரு ஃபார்மெட்டையுமே நம்ம பார்க்காம எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளவில்லை அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். அங்கே ஆயில் அண்ட் கேஸ் ஜாப் தொடர்பான ஒரு சில போஸ்ட்டுகளும் அண்டு சைட் சேஃப்டி ரிலேட்டடான போஸ்ட்டுகளும் உங்களுக்கு கண்டினியூஸாக பகிர்ந்து கொள்ளப்படும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்யூம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்பிளாக நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ரெஸ்யூம்ங்கிறது உங்களை பற்றிய தகவல்களை நீங்கள் இன்டர்வியூவருக்கு தெரிவிக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான். அந்த டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நீங்கள் உங்களை பற்றி கம்பெனிக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு டாக்குமெண்ட் தான் அந்த ரெஸ்யூம். ஓகேங்களா? இதை கரிக்குலம் விட்டு தென் பயோடேட்டா இந்த மாதிரியான பெயர்களையும் சொல்லி அழைப்பாங்க. ரெஸ்யூம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களை பற்றிய தகவல்களை நீங்கள் இன்டர்வியூவருக்கு தெரிவிக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் தான் இந்த ரெஸ்யூம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க, லேப்டாப் எடுத்து ரெஸ்யூமை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் உட்காந்துருக்கீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் முதலையே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேலை தெரியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையை வச்சே சொல்கிறேன். நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் ஃபோர்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனியில் இன்ஜின் அசம்பிளி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணேன். நான் இப்போ ஆயில் அண்ட் கேஸ் துறைக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ நான் ஒரு பைப் ஃபிட்டராக என்டர் ஆகிறதுக்கான ஒரு போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் என்னுடைய ரெஸ்யூமை அந்த கார் கம்பெனியில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சேன் அப்படின்னா, இன்டர்வியூவர் அந்த ரெஸ்யூமை பார்த்துட்டு கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஏன் அப்படின்னா, அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது. கரெக்டாக? ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தேவை பைப்பிங் துறை சார்ந்த ஒரு ஆள், பைப் ஃபிட்டரு. நான் கார் கம்பெனியில் இன்ஜின் அசம்பிளி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த ரெஸ்யூம் அந்த வேலைக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. இந்த தப்பை தான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு இன்டர்வியூ போகும்பொழுது நமக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நம்ம போடுறோம், ஆனால் நம்ம எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறோமோ அதை மறந்துடுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒன்று, உங்களுக்கு என்ன வேலை தெரியும். ரெண்டாவது, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மூணாவது, ரெஸ்யூமில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் போடணும். ஏன் அப்படின்னா, இன்டர்வியூவில் 90% உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் வரும். அவர் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்க மாட்டார். நீங்கள் ரெஸ்யூமில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது தொடர்பாக தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பார். ஸோ நீங்கள் வேறு யாருடைய ரெஸ்யூம் ஃபார்மேட்டையாச்சும் பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக மாட்டிக்கொள்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் திணறக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ரெஸ்யூம் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை மட்டும்தான் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அந்த ரெஸ்யூமை நீங்களே ரெடி பண்ணால் மட்டும்தான் அதில் என்னென்னலாம் மென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? இந்த 3 விஷயத்தையும் மெயினாக மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். ஓகேப்பா, இப்போ நான் கார் கம்பெனியில் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பைப் ஃபிட்டருக்கு நான் அப்ளை பண்ணணும்னா எனக்கு அந்த வேலைகள்லாம் தெரியாது, நீ சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும்தானே போடணுங்கிற, அப்போ நான் எப்படி அந்த பைப் ஃபிட்டருக்கான ரெஸ்யூமை ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கான ஒரு ட்ரிக்கை நான் சொல்லித்தரேன். ஒன்று, அந்த வேலையை பற்றின ப்ராக்டிக்கலான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதையே ரைட் பண்ணுங்கள். அந்த ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டு முன்னால் நான் அந்த கம்பெனியில் பைப் ஃபிட்டராக வேலை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நோட்ஸ் எடுங்க. அதை அப்படியே
உங்களுடைய ரெஸ்யூமில் ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வேலை தெரியாது, நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்துட்டு இந்த பைப்பிங் லைனே என்டராக போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கிற நீங்கள் பைப் ஃபிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்வார், அதெல்லாம் தியரிட்டிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு அளவுக்காச்சும் உங்களுடைய நாலேஜை வந்துட்டு வளர்த்துக்கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கேள்விகள் தான் வரும். அப்போ நீங்கள் பேசி சமாளிக்கக்கூடிய அளவுக்காச்சும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அந்த இன்டர்வியூ வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நார்மலாக ஒரு ஹெல்ப்பருக்கு அடுத்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் ஃபிட்டர். நீங்கள் பெரிய போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணணும்னா தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மெயினாக கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த போஸ்டிங்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தி எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை தெரிஞ்சால் மட்டும் இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய ரெஸ்யூமை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். நான் வந்துட்டு இப்போ பைப் ஃபிட்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா பைப் ஃபிட்டர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா பேஜோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு வரிசையாக வந்து நிற்கும். ஒவ்வொரு பேஜுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தாலுமே ஒவ்வொரு பேஜ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வாசித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய லேப்டாப்பில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்லாம். ஓகேவா? ஒரு 10 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷம் அந்த பைப் லைனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறையா பாயிண்ட் தெரிய வரும். உங்களுக்கு என்னென்னலாம் பாயிண்ட் தெரியுதோ 30-40 பாயிண்ட் தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு வருஷம் தான் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அதில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கம்பெனி நேம், அதாவது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி நேம் போட்டு இங்கே என்னுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத காமிச்சிருங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயந்தான் இது. எந்த ஒரு துறை சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேஜ் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு பேஜில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ரெஸ்யூமில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண மாதிரியே இருக்கும். நீங்களே உங்களுடைய ரெஸ்யூமை யாருடைய ஃபார்மெட்டையும் பார்க்காம யாருடைய உதவியும் இல்லாமல் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் டெக்னிக் ஃபார் ரெஸ்யூம் மேக்கிங். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உதவட்டும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி சுதாகர். நன்றி, வணக்கம்.